வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மேட்டருக்கு வருவோம். இப்போ வந்து இந்த தாவேக்காவோட விசில் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு. மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை. ஸோ அப்போ அதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பல பேர் பேசுனாங்க. அதை வந்து குறிப்பிட்டு இவர்கள் தான் இப்படி பேசுனாங்க, இவங்க இந்த நோக்கத்தில் தான் பேசுனாங்க அப்படின்ட்டு அவங்களோட பேரை நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் சொல்ல போகிறது இல்லைன்னா, அப்படி ஒருத்தரோட பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது காணொலியில். அப்போ அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை அந்த மரியாதைக்குரிய ஆட்களோ அவங்க இல்லை அப்படின்றதுனால டேய் புறம்போக்கு அப்படின்னு திட்டணும் நமக்கு தோணுதுன்னா, அவங்க பேரை சொல்லிட்டோம்னா டேய் புறம்போக்கு அப்படின்னு திட்ட முடியல. அதனால் அந்த லூசு பயல்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து தமிழருக்கு சார்ந்த கட்சின்றீங்க, தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சுன்றீங்க, அப்போ பெண்ணியம் காப்பீங்கன்றீங்க. அப்போ ஒரு வார்த்தையை எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அரசியல் நாகரிகமே இல்லாமல் அநாகரிகத்தின் உச்சத்தில் உங்களால் பேச முடியும். நீங்கள் எப்படி தமிழையும் தமிழர்களையும் வந்து காப்பாற்றுவீங்க? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கண்டென்ட் தான் இதெல்லாம். நீங்கள் தமிழை காப்பாற்றுவேன், நான் தமிழர், அதை பற்றிலாம் பேசவே கூடாதீங்க. தமிழர் தான், நம்ம தமிழர்லாம் பற்றி நம்ம பேசவே கூடாது. பேசிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வேண்டி கிடக்கு. பேசிவிட்டு அப்புறம் நான் பேசலை அப்புறம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் வேறு சொல்கிறீங்க. அருமையாக இருக்குது உங்களோட தமிழ் ஆக்கம். அரசியல் நாகரிகம் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் தெரியுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காருப்பா, அரசியல் ஆக்கப்பட்ட கொள்கை கூட்டத்தோட மேடையில் கூட அவர் வந்து சொல்கிறாங்க, உனக்கு புருஷனோட வந்து விஜய் பிடிக்குமா, அப்போ பனையூருக்கு போ அப்படின்றாப்புல. ரொம்ப அருமையான அரசியல் ஆக்கப்பட்டிருக்காங்க உங்கள் ஆட்கள்லாம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கொள்கை கூட்டத்தை நம்மளால் சந்திக்கவே முடியாது. அரசியல் அதுவும் மேடையில் ஆர்ப்பரிக்குது கூட்டம், அந்த பேச்சுக்கு வேற. அப்போ இவங்க இந்த கூட்டம் அரசியல் ஆக்கப்பட்ட கூட்டமா இல்லை அரசியல் தெளிவு இருக்கா அப்படின்னு தெரியல. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் எதிர்வினை எவ்வளோ வேணால் ஆட்டிருக்கலாம், இல்லை அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணிக்கலாம், விஜய் கட்சியை சார்ந்தவர்களோ. ஆனால் நீங்கள் எதை விமர்சனம் பண்ணீங்க பார்த்தீங்களா? இதில் தான் வந்து நமக்கு அரசியல் தெளிவு இருக்குது. 75 ஆண்டுகள் வந்து நமக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, நம்ம தொண்டர்கள்லாம் கொள்கை கூட்டம்லாம் சொல்லி வந்து பேசிக்கிறீங்க. அவர் இந்த கட்சியில் என்ன வச்சுக்கிறதே எனக்கு அதுவே முதல்ல அநாகரிகமாக இருக்குது. அவர் பேசுறது இருக்கட்டும், இவங்க அவர் கட்சியில் வச்சுக்கிறதே அநாகரிகமாக இருக்குது. நல்ல கொள்கை கூட்டம், நல்ல டம்ளர் கட்சி. லெட்ஸ் மீட் இன் அனதர் ஆக்கப்பூர்வமான வீடியோ.